ஒரு வீட்டோடைய தென்கிழக்கு பகுதியில நிறைய நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தென்கிழக்கு பகுதி வெட்டப்படுதல் என்னும் பொழுது இந்த சுக்கிரனும் சந்திரனும் பாதிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது விஷயம், தென்கிழக்கு பகுதியில கழிவு நீர் தொட்டி இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி, அதற்கு அடுத்தபடியாக அங்கு இருக்கக்கூடிய ஏகம்பரநாதர், அதற்கு அடுத்தபடியாக அங்கு இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், இந்த மூன்று பேருமே பாத்தீங்கன்னா முப்பெரும் சக்திகளாக காஞ்சிபுரத்துல இருக்கிறாங்க. இவர்களை நாம கிருத்திகை அல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் சித்திரகுப்த வழிபாடு அங்கு முடித்ததற்கு பிறகு இந்த ஆலயங்களுக்கு சென்று வாசனை மலர்களும் பட்டு வஸ்திரமும் இறைவன் இறைவிக்கு தானம் கொடுத்து பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த சந்திரனுடைய பலம் சற்று அதிகமாகும். எக்காரணத்தை முன்னிட்டும் சமையலறையை குறுக்கியோ, சமையலறைக்கு முன்பாக கழிவறையோ, சமையலறைக்கு முன்பாக நீர் தொட்டியோ அல்லது தென்கிழக்கு பகுதியில் இது எல்லாம் இருப்பது மிக மிக தவறு. மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சித்தர்யுகம் அடியார்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு வாஸ்து பற்றின தகவல்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு என்பது அந்த வீட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய இடமாக விளங்குகிறது. பொதுவா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக சுபத்துவமாக இருக்கக்கூடிய இடமாக இந்த தென்கிழக்கு பகுதி தான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் என்பது உணவு பொருளை நமக்கு குறிக்கும். அதை தாண்டி நம் உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களினுடைய நிலை எந்த அளவிற்கு நம் உடல் உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது என்பதை குறிப்பவர் யார் என்றால் இந்த சந்திர பகவான் தான். இந்த சந்திரன் என்ற உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய இடமாக சமையலறை இருப்பதினால் இந்த தென்கிழக்கு பகுதியும் சமையலறையும் அங்கு ஆளுமை செய்யக்கூடிய சுக்கிர சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களுமே எப்பொழுதும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இவர்கள் சுபத்துவமாக இருந்தால் மட்டும், இந்த தென்கிழக்கு பகுதி நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அதை தாண்டி தானிய லட்சுமியினுடைய சிறப்பான அருளும், இந்த தானிய லட்சுமியினுடைய அருள் இருக்கின்ற பொழுது உறவினர்களுடைய வருகையும் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான பிராப்தமும் இந்த பகுதி தான் நமக்கு தருகிறது. அப்போ ஒரு வீட்டோடைய தென்கிழக்கு பகுதியில நிறைய நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தென்கிழக்கு பகுதி வெட்டப்படுதல் என்னும் பொழுது இந்த சுக்கிரனும் சந்திரனும் பாதிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது விஷயம், தென்கிழக்கு பகுதியில கழிவு நீர் தொட்டி இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு. மூன்றாவது, கழிவறை. நிறைய பேர் மேற்கு அல்லது வடக்கு பார்த்த வீட்டுல பின்பக்கம் கழிவறை அமைக்கக்கூடிய நிலையில என்ன பண்றாங்கன்னா தென்கிழக்கு பகுதியில தான் அமைக்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்துல மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. இதுல பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய ஆண்களை காட்டிலும் அந்த வீட்டினுடைய பெண்கள் தான். பொதுவா சுக்கிரனும் சந்திரனும் நம்மளுடைய உடம்புல முகத்துல என்ன பண்றாங்கன்னா ஆளுமை செய்யறாங்க. உங்க வீட்டுல தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னா உங்களுடைய முகத்துல கருந்தேம்பல் கட்டாயமாக இருக்கும். முகப்பருக்கள் குறையவே குறையாது. அதை தாண்டி முகம் சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். மன உளைச்சல் அதிகமாகும். உடல் பருமன் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இது எல்லாம் ஒரு வீட்டில் தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் மட்டும்தான் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் அல்லது மார்பகத்தில் ஹார்மோனலால பிரச்சனை வரக்கூடிய கட்டிகள், இது அனைத்துமே பாத்தீங்கன்னா தென்கிழக்கு சார்ந்ததுதான். அதை தாண்டி யூட்ரஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வருகிறதும் இந்த தென்கிழக்கு சார்ந்த விஷயமே. அப்போ இது எல்லாம் ஏன் வருகிறது அப்படின்னா, ஒரு வீட்டுல அந்த சந்திரனுடைய தன்மை குறையும் பொழுது அவ்வீட்டு பெண் பாத்தீங்கன்னா உணவு விருப்பத்தில் நாட்டம் குறைகிறது. அதை தாண்டி தென்
தென்கிழக்கு பகுதியில கிழக்கு சார்ந்த தென்கிழக்குல வீதி தாக்கம் வந்தாலோ, தென்கிழக்குல சிறிய சமையலறை அமைத்திருந்தாலோ அந்த வீட்டு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல் அறுவை சிகிச்சைகள் ஏற்பட வேண்டிய நிர்பந்தங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினால் இந்த வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியை ரொம்ப சுபிக்ஷமா வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இப்போ இதற்கான முயற்சிகள் நாம ஈடுபடுறோம். இதிலிருந்து நாம வெளிவரணும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது இந்த பகுதியை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப சுக்கிரனும் சந்திரனும் ஆளுமை செய்யக்கூடிய இடமாக எந்த இடம் வருகிறது அப்படின்னா காஞ்சிபுரம் தான். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி, அதற்கு அடுத்தபடியாக அங்கு இருக்கக்கூடிய ஏகம்பரநாதர், அதற்கு அடுத்தபடியாக அங்கு இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள். இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா முப்பெரும் சக்திகளாக காஞ்சிபுரத்துல இருக்கிறாங்க. இவர்களை நாம கிருத்திகை அல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் சித்திரகுப்த வழிபாடு அங்கு முடித்ததற்கு பிறகு இந்த ஆலயங்களுக்கு சென்று வாசனை மலர்களும் பட்டு வஸ்திரமும் இறைவன் இறைவிக்கு தானம் கொடுத்து பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த சந்திரனுடைய பலம் சற்று அதிகமாகும். சந்திரனுடைய பலம் சற்று அதிகமாகும் பொழுது நாம் தேவையான வாழ்வியல் முறைக்கும் அந்த பகுதியை சரி செய்வதற்கான முயற்சியில ஈடுபடும் பொழுது நமக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்க குடும்பத்துல யாருக்கெல்லாம் இந்த முகத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதோ, முகம் சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு யாரெல்லாம் மருத்துவம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ தயவு செய்து தென்கிழக்கு பகுதியை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதி சரி செய்ய முடியாத வரையிலும் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையோ, விருந்தினர்களுடைய அடிக்கடி உபசரிப்போ, வீட்டில் முகூர்த்த கால் நட்டு நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளோ மிக குறைவு. அதை தாண்டி நடந்திருந்தால் கூட இந்த இடத்துல இன்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உறவின்பம், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒற்றுமை, இது அனைத்துமே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எங்க வீட்டுல எப்போதுமே எல்லாருமே ஒரு தீவு போல ஒவ்வொரு அறையிலுமே அமர்ந்திருக்கிறோம், யாருக்கிட்டையுமே ஒரு ஒற்றுமை இல்லை, ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் முரண்பட்டு இருக்கிறது. குறிப்பா அந்த வீடு சமையலறை பகுதியில் ஆளுமை செய்யக்கூடிய தாயினுடைய கருத்து வேறுபாடு ரொம்ப நிறைய இருக்கிறது. மற்றவர்களோட இவங்க ஒத்தே போகலன்னா தென்கிழக்கு பிரச்சனை தான் பிரதானமான காரணம். ஒரு வீட்டினுடைய மகிழ்ச்சியையும் ஒரு வீட்டினுடைய செல்வ நிலையையும் நிர்ணயிப்பது அந்த வீட்டினுடைய மூத்த பெண். அந்த மூத்த பெண் வாழ்க்கை நன்றாக இல்லை, உடல் நன்றாக இல்லை, முகம் சரியாக அமையவில்லை, அதில் நோய் இருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு மாற்றம் வருகிறதோ அந்த அளவிற்கு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய உறவுகள்ல நமக்கு நன்மை ஏற்படும். நீங்க பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் அத்தனையுமே என்ன பண்ணும்னா வெற்றி அடையும். அதனால தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட அனைவருமே காஞ்சி மண்ணை மிதித்தால் உங்கள் வாழ்க்கையில வெற்றி உண்டு. அதை தாண்டி எங்கு எல்லாம் இறைவன் அரசமர வடிவில் ஆலயத்தில் இருக்கிறாரோ அந்த இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அரச மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட ஆலயங்கள் அல்லது அரசமர விநாயகருக்கு பாத்தீங்க அப்படின்னா பாலபிஷேகங்கள், இதை தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை நல்ல மனிதர்களோடு இணைத்து செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதை தாண்டி இந்த தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கட்டாயம் வீட்டிற்கு வரக்கூடிய நேரம் குறைவாக இருக்கிறது, மனைவியோடு சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆகையினால இந்த தென்கிழக்கு பகுதியை சரியா அமைத்து கொண்டு உங்க வாழ்க்கையில குடும்ப ஒற்றுமை, உறவு ஒற்றுமை, அஷ்டலட்சுமி கடாட்சம் அத்தனையும் நீங்க சிறப்பா பெறணும். அதற்கு நான் குறிப்பிட்ட ஆலயம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த அற்புதமான தகவலை உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி மென்மேலும் மென்மேலும் சிறப்பாக வளருங்கள். மீண்டும் சொல்றேன், எக்காரணத்தை முன்னிட்டும் சமையலறையை குறுக்கியோ, சமையலறைக்கு முன்பாக கழிவறையோ, சமையலறைக்கு முன்பாக நீர் தொட்டியோ அல்லது தென்கிழக்கு பகுதியில் இது எல்லாம் இருப்பது மிக மிக தவறு. மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். இது போன்ற வாஸ்து சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நீங்க வகுப்பாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடியேனுடைய வாஸ்து ஆன்லைன் வகுப்பானது வருகின்ற மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து 7 நாட்கள் ஜூம் வாயிலாக பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பில் இணைந்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தவறுகள் அனைத்து
அனைத்தையுமே நீங்களே சரி செய்யக்கூடிய அளவிற்கும் உங்கள் தலைமுறைக்கு அடுத்து நீங்கள் வாஸ்துவை எடுத்து சொல்லக்கூடிய வழிகளையும் தெளிவாக கூற இருக்கிறேன். ஆகையினால இந்த வகுப்புல அனைவருமே கலந்து கொள்ளுங்கள். ஆன்மீக தகவல்களை நீங்க தினசரி அதிகம் பெறுவதற்கு நீங்க என்னுடைய பேஜான வாய்ஸ் ஆஃப் சிவகுருன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.